உங்கள் வீட்லேயும் இந்த மாதிரி வாட்டர் ஹீட்டர் ஒர்க் ஆகாமல் வேஸ்ட்டாக வச்சுருக்கீங்களா? இது ஈஸியாக நாமளே சரி பண்ணிடலாம். எப்படி சரி பண்ணலான்னு சொல்கிறவாங்க. ஜஸ்ட் கழட்டி பார்த்துக்கலாம் இதில் என்ன பிரச்சனைன்னு சொல்லிட்டு. கழட்டி பார்த்ததுக்கப்புறம் தெரியுது இது 3 ஒயரில் வந்து ஒரு ஒயர் வந்து கட் ஆகிருக்கு. அதனால தான் இது ஒர்க் ஆகாமல் இருக்குது. மேக்ஸிமம் உங்கள் வீட்லையும் இதே பிரச்சனையாக தான் இருக்கும். ஏதாச்சும் ஒரு ஒயர் கண்டிப்பாக கட் ஆகிருக்கும். இதில் வீட்டில் ஏதாச்சும் நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஒயர் இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட்டான இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் எப்படி பண்ணுறனோ அதே மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ ஒயர் தேவைப்படுதோ அதை இன்னொரு சைடு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு கட்டான ஒயரில் மறுபடியும் திரும்பவும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு அப்புறம் ஒன்றோட ஒரு ஒயர் டச் ஆகாத மாதிரி நல்லா டேப் போட்டு சூப்பராக பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஃபிட் பண்ணிக்கோங்க. ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துலாம் வாங்க. செக் பண்ணதுக்கப்புறம் நான் ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் தான் வாட்டர் ஹீட்டை போட்டேன். சூப்பராகவே ஒர்க் ஆகுது. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணிக்கோங்க. இது ஜஸ்ட் ஈஸி தான். உங்களுக்கு இன்னும் கிளியராக வேணும்னா சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ உங்களுக்கு போடுறேன். இது உங்களால் சரி பண்ண முடியல நீங்கள் எனக்கும் அனுப்பிச்சி விடுங்க. நானும் உங்களுக்கு சரி பண்ணி கொடுக்குறேன். பாருங்கள், சூப்பராகவே ஒர்க் ஆகுது.